पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாள் பட்டியில் இன்று 15வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 16/3/1992. அவ்யக்த முரளியின் தலைப்பு ஹோலி கொண்டாடுவது என்றால் திட சங்கல்பத்தின் அக்னியில் பலவீனங்களை எரிப்பது மற்றும் சந்திப்பின் ஆனந்தத்தை கொண்டாடுவது. இன்று ஆன்மீக தோட்டத்தின் எஜமானர் பாப்தாதா இரட்டை தோட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று மேடை மீது மிக அழகிய தோட்டம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் இயற்கையின் அழகு, மறுபக்கம் ஆன்மீக ஆத்ம ரோஜா தோட்டத்தின் அழகு. டிராமாவில் ஆதி காலம் சத்யுகத்தில் இயற்கையின் சதோப்பிரதான அழகு. மாஸ்டர் ஆதிதேவ், ஆதி சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்கு தான் பிராப்தியாகிறது. இந்த நேரம் இறுதி காலத்திலும் இயற்கையின் அழகை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆதிகாலம் மற்றும் இறுதி காலத்தில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. உங்களுடைய சத்யுக ராஜ்யத்தில் இயற்கையின் சொரூபம் எவ்வளவு சிரேஷ்ட சதோப்பிரதானமாக அழகானதாக இருக்கும். அங்குள்ள தோட்டம் மற்றும் இங்குள்ள உங்கள் தோட்டத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. அந்த உண்மையான நறுமணத்தை அனுபவம் செய்துள்ளீர்களா? இருந்தாலும் இயற்கையின் தலைவன் சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள்தான். இயற்கையின் தலைவனாக இருந்தும் இந்த இயற்கையின் விளையாட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இயற்கை குழப்பம் உண்டாக்கட்டும், அழகான விளையாட்டை காண்பிக்கட்டும். இரண்டிலேயுமே இயற்கையின் எஜமான் ஆத்மாக்கள் சாட்சியாகி விளையாட்டை பார்க்கிறீர்கள். விளையாட்டில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது, பயப்படுவதில்லை. ஆதலால் பாப்தாதா தபஸ்யா மூலம் சாட்சி நிலையின் ஆசனத்தின் மீது ஆடாது அசையாமல் நிலைத்திருப்பதற்கான விசேஷ பயிற்சி செய்வித்து கொண்டிருக்கிறார்.
எனில் இந்த நிலையின் ஆசனம் அனைவருக்கும் பிடித்திருக்கிறதா அல்லது குழப்பத்தின் ஆசனம் பிடித்திருக்கிறதா? அசையாத ஆசனம் நன்றாக உள்ளதல்லவா? எந்த விஷயம் நடந்தாலும் இயற்கையினுடையதோ மனிதர்களுடையதோ இரண்டுமே அசையாத நிலையின் ஆசனத்தை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. இந்தளவு உறுதியாக இருக்கிறீர்களா அல்லது இப்போதுதான் ஆக வேண்டுமா? இயற்கையினுடைய 5 விளையாட்டு உள்ளது மற்றும் மாயா உடையதும் 5 விளையாட்டு உள்ளது. இந்த 10 விளையாட்டுகளையும் நல்ல விதமாக தெரிந்துள்ளீர்களா? விளையாடுபவர் விளையாட்டு இன்றி இருப்பாரா என்ன? எப்போதாவது எந்த விளையாட்டாவது முன்னால் வந்து விட்டது? இந்நாட்களில் கூட பழைய உலகின் விளையாட்டை பார்க்கும் விருப்பம் நிறைய உள்ளதல்லவா? எவ்வளவு பிரியமாக விளையாட்டை பார்க்கிறார்கள். அவர்களோ பழைய உலகத்தினர் மற்றும் நீங்களோ சங்கமயுக பிராமண ஆத்மாக்கள். எனில் விளையாட்டை பார்க்க குஷி அடைய வேண்டுமா அல்லது பயப்பட வேண்டுமா? சிலர் விழுகின்றனர், சிலர் விழ வைக்கின்றனர். ஆனால் விளையாட்டை பார்ப்பவர்கள் விழுபவர்களை பார்த்தும் மகிழ்ச்சி அடைகின்றனர் மற்றும் வெற்றி அடைவர்களை பார்த்தும் மகிழ்ச்சி அடைகின்றனர். எனில் இதுவும் கூட மிக பெரிய விளையாட்டாகும். ஆசனத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது. எவ்வளவுதான் யாராவது ஆடட்டும், ஆனால் சக்திசாலி ஆத்மாக்கள் உங்களை அசைக்க முடியாது. எனில் பாப்தாதா என்று ஒவ்வொரு ஆன்மீக ரோஜாவையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்போது தோட்டத்திற்குள் அழைத்துள்ளீர்கள் எனில் தோட்டத்தில் இலைகளை பார்ப்பாரா அல்லது பூக்களை பார்ப்பாரா? இதுவும் கூட நன்றாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. உழைப்பு செய்யக்கூடியவர்களின் அதிசயம் நன்றாக உள்ளது. ஆனால் பாப்தாதா ஆன்மீக மலர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். விதவிதமாக உள்ளது. சிலர் மிக அழகான நிறம் ரூபத்தை உடையவர்கள். நிறமும் உள்ளது, ரூபமும் உள்ளது. இன்னும் சிலர் நிறம் ரூபம் மனமும் உள்ளவர்கள். சிலர் நிறம் ரூபம் மட்டும் உள்ளவர்கள். நிறமும் ரூபமும் எல்லா குழந்தைகளிடமும் வந்துள்ளது. ஏனெனில் தந்தையினுடைய தொடர்பின் நிறம் எல்லா குழந்தைகளிடமும் ஒட்டி கொண்டு விட்டது. சங்குக்கா ரங். சிலர் வேலை விஷயங்களில் முயற்சியின் விஷயங்களில் சம்பூர்ண திருப்தி இல்லாவிடினும் ஆனால் தந்தையினுடைய சங்குக்கா ரங் அனைவருக்கும் மிக பிரியமாக உள்ளது. ஆதலால் நிறம் அனைவரிடமும் வந்துள்ளது மற்றும் ரூபமும் மாற்றம் அடைந்துள்ளது. ஏனெனில் பிராமண ஆத்மாக்களாகி விட்டீர்கள். நல்லது. எப்பேற்பட்ட முயற்சியாளர்கள் ஆத்மாவாகட்டும், ஆனால் பிராமண ஆத்மா ஆனதால் ரூபம் நிச்சயமாக மாறுகிறது. பிராமண ஆத்மாவுடைய ஜொலிப்பு அழகு ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடமும் வந்துவிடுகிறது. ஆதலால் நிறமும் ரூபமும் அனைவரிடமும் தெரிகிறது. மனமோ நம்பர்வாராக உள்ளது. மனம் என்றால் சம்பூரண பவித்ரதா. யாரெல்லாம் பிராமணர்களாக ஆகிறார்களோ அவர்களை பிரம்மகுமார் பிரம்மகுமாரி என்றே கூறப்படுகின்றனர். குமாரி ஆவது என்றால் தூய்மையாவது. தூய்மையின் தெளிவான விளக்கம் மிக சூட்சுமமானது. பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. உடலால் பிரம்மச்சாரி ஆவதை சம்பூர்ண பவித்ரதா என கூறுவதில்லை. மனதாலும் பிரம்மச்சாரி என்றால் தந்தையை தவிர வேறு யாரும் மனதில் இல்லை மற்றும் எவ்வித ஈர்ப்பிலும் வராது இருத்தல். உடலாலும் பிரம்மச்சாரி, சம்பந்தத்திலும் பிரம்மச்சாரி, சம்ஸ்காரத்திலும் பிரம்மச்சாரி. இதன் விளக்கம் மிகவும் அன்பானது மற்றும் மிகவும் ஆழமானது. இதனுடைய விஸ்தாரத்தை பின்னர் கூறுகிறோம். இன்றோ ஹோலி கொண்டாட வேண்டும் அல்லவா? ஆழமான படிப்பு எதுவுமில்லை. இன்று கொண்டாட வேண்டும். ஹோலி கொண்டாடுபவர்கள் நீங்கள் யார்? புதிய அன்னப்பறவைகள், ஹோலி ஹன்ஸ். புதிய அன்னப்பறவைகள் எவ்வளவு அன்பாக இருக்கிறது. அன்னம் சதா நீரில் நீந்தக்கூடியது. புனித அன்னப்பறவைகளும் கூட ஞான நீரில் நீந்தக்கூடியவர்கள் ஆவார்கள். பறக்கக்கூடியவர்கள் மற்றும் நீந்தக்கூடியவர்கள். உங்கள் அனைவருக்கும் பறக்கக்கூடியவர்கள், பறக்கவும் நீந்தவும் தெரியும் அல்லவா? ஞான சிந்தனை செய்வதை தான் ஞான அமிர்தத்தில் நீந்துவது மற்றும் பறப்பது என்றால் சதா உயர்ந்த நிலையில் இருப்பது. இரண்டுமே தெரியும் அல்லவா? எல்லோருடைய மனதிலும் தந்தையிடம் அன்பு என்னவோ
100%த்திற்கும் மேலாக உள்ளது. மற்றும் தந்தையினுடைய அன்பும் ஒவ்வொரு குழந்தையிடமும் கீழே விழுபவராகட்டும் மேலே ஏறுபவராகட்டும் விளையாட்டு காட்டினாலும் கூட தந்தையின் அன்பு உள்ளது. இது கொஞ்சம் குறும்பு செய்யும் குழந்தை என தந்தை விளையாட்டை பார்த்து புரிந்து கொள்கிறார். எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரியாக இருக்க முடியாது தானே. சிலர் குறும்புத்தனமாக, சிலர் அமைதியாக, சிலர் இனிமையானவராக இருப்பர், சிலர் மிகவும் வேகமாக இயல்புடையவராக இருப்பர். இருப்பினும் குழந்தைகள் என்ற சொல்லே மிக அன்பானது. எப்படி உங்களுக்கு தந்தை என்ற சொல் மிக அன்பானது என்றால் தந்தைக்கு குழந்தைகள் அன்பானவர்கள். தந்தை ஒருபோதும் எந்த ஒரு குழந்தையிடமும் மனமுடைந்து போவதில்லை. சதா சுப நம்பிக்கையை வைக்கிறார். ஒருவேளை யாராவது ஓரங்கட்டினாலும் பாப்தாதா அதன் மீதும் கூட நம்பிக்கையை வைக்கிறார். இன்று இல்லையெனில் நாளை வந்துவிடும் என. எங்கு செல்லும்? எப்படி சரீர கணக்கு வழக்கில் சிலர் அதிகமாக நோய்வாய்ப்படுகின்றனர் எனில் அவர்கள் குணமடைய அதிக காலம் ஆகிறது. மற்றும் யார் கொஞ்ச காலம் நோய்வாய்ப்படுகின்றனரோ அவர் சீக்கிரம் குணமடைந்து விடுகிறார். ஆனால் நோய்வாய்ப்பட்டுள்ளார். எப்படிப்பட்ட நோயாகட்டும், ஸ்தூலமான சான்று இருந்தாலும் நோயாளி மீது ஒருபோதும் நம்பிக்கை இழப்பதில்லை. சதா நம்பிக்கை வைக்கின்றனர். இன்று இல்லையேல் நாளை குணமாகி விடுவார் என. ஆதலால் பாப்தாதா எந்த ஒரு குழந்தையிடமும் நம்பிக்கை இழப்பதில்லை. சதா சுப நம்பிக்கைகளை வைக்கிறார். இன்று கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது, நாளை புத்திசாலியாகிவிடும் என்று. எப்போது குறிக்கோள் ஒன்று, தந்தையும் ஒருவர் என்றால் தந்தையை விட்டு வேறு எங்கே செல்ல முடியும்? பின்பும் கூட ஆஸ்தி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தந்தையிடமிருந்து தானே கிடைத்தாக வேண்டும். தந்தையை திட்டினாலும் கூட தந்தை முக்தியின் ஆஸ்தியை கொடுத்தோ விடுவார். முழு உலகிலுள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தியின் அல்லது ஜீவன் முக்தியின் ஆஸ்தியோ கண்டிப்பாக கிடைத்தே ஆக வேண்டும். ஏனெனில் தந்தை சிருஷ்டியில் அவதரித்துள்ளார் என்றால் குழந்தைகள் ஆஸ்தியை இழக்கச் செய்ய அவர்களால் முடியாது. தந்தையோ ஆஸ்தி அளித்தே ஆக வேண்டும். எடுத்துக்கொள்கிறீர்களா இல்லையோ? ஆனால் தந்தை கொடுத்தே ஆக வேண்டும். மற்றும் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை மூலம் ஆஸ்தி கிடைத்துள்ளது. அப்போதுதானே தந்தை என கூறி அழைக்கின்றனர் அல்லவா? தந்தை என்றாலே ஆஸ்தியை அளிப்பவர் என்றுதான் அர்த்தம். எந்த ஒரு தர்மத்தில் வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம். இருப்பினும் தந்தை என கூறி நினைவு செய்கிறார்களா? ஒரு ஆத்மா கூட ஆஸ்தி இல்லாமல் இருக்க முடியாது. எனில் சாக்கார சிருஷ்டியில் பாகத்தை நடிக்கும் குழந்தைகளுக்கு ஆஸ்தி தரவில்லை என்றால் தந்தை என்று எப்படி கூறுவார்கள்? ஆனால் நீங்களோ நேரடியாக ஆஸ்தியை பெறுகிறீர்கள், அடையாளம் கண்டு கொண்டு பெறுகிறீர்கள். உங்களுடையது நேரடி தொடர்பு. சாக்காரத்தில் நிமித்தமான ஊடகமாக பிரம்மா ஆனார். ஆனால் பிரம்மாவிடம் யோகம் வைப்பதில்லை. ஆனால் யோகம் தந்தையிடம் வைக்கிறீர்கள். பிரம்மா பாபாவும் கூறுகின்றார், தந்தையை நினைவு செய்யுங்கள் என. இவ்வாறு கூறுவதில்லை, என்னை நினைவு செய்யுங்கள் என்று. தந்தையின்றி ஒருபோதும் முழு ஆஸ்தி வேறு எந்த சம்பந்தத்திலும் கிடைக்க முடியாது. நீங்கள் நேரடியாக தந்தையிடம் சம்பந்தம் வைத்து ஆஸ்தியின் அதிகாரத்தை முக்காலங்களுக்காகவும் அடைகின்றீர்கள். இப்போதும் கூட ஆஸ்தி கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றது. சக்திகளின் குணங்களின் ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. கிடைத்து விட்டதா? மற்றும் முக்தி தாமத்திலும் கூட எங்கே இருப்பீர்கள்? அருகில் இருப்பீர்களா? எனில் இப்போதும் ஆஸ்தி உள்ளது. முக்தி தாமத்திலும் கூட மற்றும் பின்பு 21 ஜென்மங்களிலும் கூட ஆஸ்தி இருக்கிறது. எனில் முக்காலமும் ஆஸ்தியின் அதிகாரி ஆகிவிடுகிறீர்கள். மனிதர்கள் கூறுகின்றனர் தானே, உங்கள் அனைவருடைய ஜீவன் முக்தியை விட எங்களுடைய முக்தி நன்றாக உள்ளது என. நீங்களோ சக்கரத்தில் வருவீர்கள், நாங்களோ சக்கரத்திலிருந்து விடுபட்டு விடுவோம் என. நீங்கள் உடனே கூற முடியும், முக்தியின் ஆஸ்தியோ எங்களுக்கு கூட கிடைக்கும். ஆனால் நாங்கள் முக்திக்கு பின் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்வோம். 2 கிடைக்கிறது. முக்திதாமம் வழியாக செல்வீர்களா?
எனில் நேரடி தொடர்பு ஏற்பட்ட காரணத்தால் தற்சமயம் மற்றும் பின்பு இறந்த பிறகு மற்றும் மீண்டும் புதிய சரீரம் எடுக்கும் போதும் முக்காலங்களிலும் ஆஸ்தியின் அதிகாரி ஆகிறீர்கள். இவ்வளவு போதையுள்ளதா? இன்று ஹோலி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா? ஹோலியில் எரிக்கவும் படுகிறது மற்றும் கொண்டாடவும் படுகிறது. முதலில் எரிக்கின்றனர், பின்பு கொண்டாடுகின்றனர். ஹோலி கொண்டாடுவது என்றால் கொஞ்சம் எரிப்பது மற்றும் கொஞ்சம் கொண்டாடுவது. எரிக்காமல் கொண்டாடுவதல்ல. எனில் திடு சங்கல்பத்தின் அக்னி மூலம் முதலில் தனது பலவீனங்களை எரிக்க வேண்டும். அப்போது கொண்டாடும் மகிழ்ச்சியின் அனுபவம் செய்ய முடியும். ஒருவேளை எரிக்கவில்லை என்றால் கொண்டாடும் மகிழ்ச்சியின் அனுபவம் எப்போதும் செய்ய முடியாது. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा. याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है